Watch full episodes on Jio Hotstar. மோட்டு என் செல்லமே பிடிக்கிறேன் என் செல்லத்தை பிடிக்கிறேன் முயற்சி பண்ணு கண்ணா. விடாம முயற்சி பண்ணு. அன்பு செல்லமே ஜாக்கிரதை ஜாக்கிரதை. முயற்சி பண்ணு கண்ணா, முயற்சி பண்ணு. முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி தரும். முயற்சி பண்ணு. ஷபாஷ். அப்படிடா செல்லக்குட்டி, பாத்தியா முயற்சி திருவினையாக்கிடுச்சு, வெற்றி கிடைச்சிடுச்சு. அடே மோட்டோ, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், என் நெஞ்சில எது ஜங்கு 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 ஜங்குன்னு மிதிக்கிறியே, நான் என்னடா ஆகுறது? அது வந்து வேற ஒண்ணு இல்லடா, நான் வேணும்னு செய்யலடா, கனவுல அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தேனா, அதனால அப்படியே ஆயிடுச்சு. சாரிடா. உனக்கு கனவு வந்தா எந்த தப்பும் இல்லடா, உன் பெட்ல போய் படுத்துக்கிட்டு கனவு காணு. ஏன் நெஞ்சு மேல ஏறி ஏன்டா கபடி விளையாடுற? நெஞ்சு மேல தானடா ஏறணும், என்னவோ வேற என் மண்டையில முடி வந்துரும் போல இருக்கு. வாடா 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 என் செல்லக்குட்டி, வாடா வாடா வாடா, வந்த பிடி. பிடிச்சிடுவேன். என்ன என்னது? அப்பா நான் எங்க கூட அப்பா விடுங்க. என்ன யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க? சொல்லுங்க, யார் நீங்க எல்லாம்? என்ன விடுங்க, என்ன விடுங்க. மோட்டு என்ன விடுங்க, என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. அடே மோட்டோ, உனக்கு என்னடா ஆச்சு? அந்த வாயாடா, ஏன்டா என் காலை என்ன இப்படி கடிக்கிற? சிக்கன் லெக் பீஸ் மாதிரியே கடிக்கிறியடா, என் காலை என்னடா ஆகுறது? டேய் மோட்டோ, சாரிடா, மன்னிச்சிடுடா. இது சோலாபூரி மாதிரி என் காலை கடிச்சிட்டு என்னடா சாரி? எங்க போறான் இவன்? மோட்டோ, என்னாச்சு மோட்டோ? நீ எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க? தெரியலடா பாத்துலு, இப்பெல்லாம் கனவுல எங்க அப்பா வர்றாரா, வந்து என்ன கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை சில ஏலியன்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் போய் காப்பாத்தணும். தினமும் எனக்கு ஒரே மாதிரி கனவு தானே வருது, அது ஏன்னு தான் புரிய மாட்டேங்குது. எங்க அப்பாவை காப்பாத்தணும். ஆமாண்டா பாத்துலு. மோட்டோ, நீ சின்ன வயசா இருக்கும் போதே திடீர்னு உங்க அப்பா ஒரு நாள் காணாம போயிட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் சம்பந்தமான கனவு உனக்கு எதுக்குடா வருது? முதல்ல அதை சொல்லிடா. அதைத்தாண்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தினமும் ஒரே மாதிரி கனவு ஒருத்தருக்கு எப்படி வரும்? அதைத்தாண்டா யோசிச்சு யோசிச்சு மண்டையை குழம்பி போச்சுடா. நாளைக்கு காலையில நாம 2 பேரும் போய் டாக்டர் ஜட்கா சார் கிட்ட இது சம்பந்தமா கன்சல்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் தூங்கிடாதடா. மண்டபையில மூளை குழம்பி போச்சா? நீ இப்ப போய் தூங்குன்னு சொல்லாம என்ன தூங்க வேண்டாம்னு சொல்றிய, ஏன்டா அப்படி சொல்ற? வேணாப்பா, உன்னை போய் தூங்க சொன்னா முதல்ல நெஞ்சு மேல ஏறி ஓடுவேன், அப்புறம் கால் லெக் பீஸ் கடிக்கிற மாதிரி கடிப்பேன், அப்புறம் நான் அழுவேன். அதனால காலையில வரைக்கும் முடிச்சுக்கிட்டே எரியுது இந்த நாட்டாம தீர்ப்பு. அரம்பு நாட்டாம. என்னங்க சுட சுட காப்பி ரெடியா இருக்குது. டேய் பூசணிக்கா மண்டையா, ஏன்டா அமைதியா இருக்க? அட மோட்டு, என் நண்பா, என் தம்பி, எனக்கும் கொஞ்ச நாளா இப்படிதான் மெசேஜ்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுல உன்னோட அப்பா உன்னை உதவிக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருப்பா. ஆமாப்பா. மெசேஜா, எஸ்எம்எஸ் வந்தது. இங்க வாப்பா. இங்க பாருப்பா.
ஆஹா, என்ன ஜெஜே? இங்க பாருப்பா, நான் இந்த பியானோவை ஏலியன்ஸ காண்டாக்ட் பண்றதுக்காகவே தயார் பண்ணி வச்சிருக்கேன். இத வாசிச்சா கோட் வேர்ட் மூலமா எல்லா ஏலியன்ஸ் கிட்டயும் நம்மளால பேச முடியும்பா. இந்த விஷயம் ஏலியன்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சுப்பா. இப்ப அவங்களும் இது மூலமா கோட் வேர்ட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கப்பா, பாருங்க, மறுபடியும் அவங்களோட மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. இந்த மியூசிக்க கேட்காதீங்கப்பா, அந்த மானிட்டரை நல்லா உத்து பாருங்க. அவங்களோட கோட் டைப் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அப்படின்னா இதோட அர்த்தம் மோட்டுவோட அப்பா உயிரோட தான் இருக்காரு. பிளானட் டெக்ஸ்சர்ல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. கஜா கஜா, இது பெரிய மாற்றம் இருக்கும் போல இருக்குதே. யா, இத்தனை வருஷமா இத்தனை நாளா அவர் அங்க என்னப்பா பண்ணிட்டு இருந்திருப்பாரோ? ஆனா இது யாருக்குமே தெரியாது. மோட்டுவோட அப்பா மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் ஏலியன்ஸ் சம்பந்தமா மிகப்பெரிய சோதனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் எல்லா ஏலியன்ஸையும் மனுஷங்களையும் அவர் ஒன்னா சமாதானப்படுத்தணும்னு நினைச்சாரு. ஒருவேளை பிளானட் டெக்ஸ்சர் ஏலியன்ஸ் அவரை கடத்திட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன் டாக்டர் ஜட்கா சார். டாடி டாடி, ஓ மை டாடி, டாடி உங்களை பார்க்கணும் டாடி. அடே மோட்டோ, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதி கம்ப்யூட்டர் எல்லாம் கலங்கப்படுத்திராதடா. இது உங்க அப்பா இல்ல. எங்க அப்பா பார்த்த ஏலியன்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க அப்பா சரிடா சரிடா, விடு. அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, உங்க அப்பாவை சந்திக்கணும்னா நம்ம எல்லாருமே இப்போ பிளானட் எக்ஸுக்கு போயாகணும். போலாமாப்பா? வா. அட நண்பா, அங்க பாருப்பா, அதோ தெரியுதே, அதான் பிளானட் எக்ஸ். அதானா டாடி? எங்க இருக்கீங்க டாடி? எங்க இருக்கீங்க டாடி? உங்களை பார்க்கணும் டாடி. டாடி சீக்கிரம் வாங்க. மோட்டோ, இது வெறும் சேட்டலைட் இமேஜ் தான்ப்பா. சாந்தமா இரு, சாந்தமா இருடா. குடும்ப பாட்டு இல்லாமலே உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன்டா நானு. அந்த பிளானட் எக்ஸர் எங்க இருந்தாலும் சரி, வரும்போது உங்க அப்பா கூட தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்மி எடுத்துக்கிட்டு வரோம். தம்பி சில்லுன்னு கூட. ஓகே, பை. வணக்கம் மேடம். வாழ்க்கை பூரா குப்பையை கொட்டிக்கிட்டு இருங்க. இப்ப இததான் உங்க வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. ஓஹோ, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி இருக்க போறீங்க? உங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? ஆனா எங்களால என்ன பண்ண முடியும்? சார் எங்களை கீழே அனுப்பிட்டாரு. அவரை தூக்கி போட்ட குப்பை ஆடுறதை தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது வயிற்று இருந்தா சொல்லுங்களேன். ஹேய், இந்த ஜாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஐயையா, அந்த ஜாம நீயே சாப்பிடு. நீங்க அநேகமா அந்த நாட்கள் எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் அந்த மேல டவர்ஸ்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அது மட்டுமா சுதந்திரமாவும் இருந்தோம். அது எவ்வளவு அருமையான நாட்கள். எங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? இந்தாங்க, இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏ ஜூமே, நாம சீக்கிரமா நம்ம சாரோட அராஜகத்தை நிறுத்த ஒரு வழி பண்ணியே ஆகணும். அக்சர் மிஸ்ஸார வரவேற்கிறோம். கேலக்சியோட பயணம் எப்படி இருந்துச்சு?
மோகன் சின்னாவை சந்திக்கவை. எப்படி இருக்க மோகன் சின்னா? என்னுடைய நண்பா, என்னுடைய சகோதரா, எப்படி இருக்க? ஒரு தடவை என் கண்ணுல இருக்கிற கட்டை அவுத்து விட்டீனா நான் எப்படி இருக்கேங்கிறத சொல்றேன். உனக்கு தான் தெரியும்ல, நான் இது வரைக்கும் போய் பேசினது இல்லைன்னு. ஏன்னா போய் பேசினா காக்கா கண்ணு கொத்திடும். எனக்கு காக்காவை பார்த்தாலே பயம். அதுக்காக தான் சொல்றேன், நான் உன்னை அவுத்து விடுறேன். என்ன நம்பு நண்பா, உன்னை கண்டிப்பா அவுத்து விட்டுடுறேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு கண்டிப்பா ஒரு விஷயத்த நீ கத்து கொடுக்கணும். அது என்னன்னு தெரியுமா? நீ உன்னோட மைண்ட் கண்ட்ரோல் மெஷினை, உன்னோட கண்ணையும் உன்னோட மூளையையும் எப்படி நீ கனெக்ட் பண்றன்னு சொல்ல. போக முடியுமா? போக முடியுமே. ஓஹோ, ஆஹா. ஆகா. ஆ? Wow. இங்க எல்லாருமே வானத்துல தான் பறந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பூமியில யார் தான் இருக்காங்க? அட, நான் இத பத்தி நிறைய படிச்சிருக்கேன்ப்பா. இங்க இருக்கிற சாத்தான் பேரு அசாத். அவன் ரொம்ப கொடுமையான வில்லன். அவனை எதிர்க்கிறவங்க எல்லாம் தூக்கி கீழே போட்டுருவான்ப்பா. அந்த கீழே போடப்பட்டவங்க மேல வரக்கூடாதுன்னு ஒரு லேசர் பீமிங்க தயாரிச்சு வச்சிருக்கான் அந்த வில்லவாயன். அவன் ரொம்ப டேஞ்சரஸான வில்லங்க பிடிச்சவன்ப்பா. ஐயோமா, அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் ஷிப் எங்க லேட் ஆகும்? அட, ஸ்பேஸ் ஷிப் காத்துல தான் இருக்கும். நாம கீழே போகலாம். நான் முழு ஏற்பாடுகளோட தான் இங்க வந்திருக்கேன். வாங்க. பரவாயில்லடா பூசணி கமாண்டியா, என் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. சீக்கிரம் பறந்து போலாம் வாங்க. எஸ், போலாம்ப்பா, வாங்க. சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு அந்த வியூ. என்னது இது? ஹலோ ஹலோ ஆல் செக்யூரிட்டி, இது ஒரு ரெட் அலர்ட். நான் ஒரு X001 பேசுறேன். ரெட் அலர்ட், ஒரு அன்ஐடென்டிஃபைடு வெஹிக்கிள் நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கு. அதுல 5 பேர் உட்கார்ந்திருக்காங்க. யாராவது பாத்தீங்கன்னா உடனே அதை சீல் பண்ணுங்க. சீக்கிரம் கேட்ச் them. செக்யூரிட்டி 1, திஸ் இஸ் X75. அந்த கார் என் முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. நான் பிடிக்க ட்ரை பண்றேன். அது ஜோன் 5ல இருந்து ஜோன் 7க்கு போய்கிட்டு இருக்கு. ஜோன் 7 அலர்ட், ஜோன் 7 அலர்ட். ஹலோ, ஐ அம் ரெடி. திஸ் இஸ் X101. ஐ அம் ரெடி. பாருங்க நண்பர்களே, நம்மள வரவேற்க ஊர்வலமே வந்துருச்சுப்பா. ஊர்வலமா? ஏண்டா மாப்பிள ஊர்வலமா நடக்குது? யாருக்கு கல்யாணம் சொல்லு சீக்கிரம். பின்னால பாரு மோட்டோ, அப்படியே பின்னால திரும்பி பாரு. அந்த போலீஸ்காரர் நம்மள பிடிக்க வந்துகிட்டு இருக்காரு. ஏய், போலீஸ் இல்லடா, மிலிட்டரியா வந்தாலும் நம்மள பிடிக்கவே முடியாது. டேய் பூசணி கமாண்டே, அதை என்கிட்ட குடுறா. நீ பின்னாடி போ, பத்துலு நீ முன்னாடி வா. இப்போ ஓட்றேன் பாரு. பாத்துடா, சூதானமா போ. ஏண்டா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க.
யாருகிட்ட நில்லுங்க நில்லுங்க, நிக்கலன்னா உங்க காரை நான் பிளாஸ்ட் பண்ணிடுவேன். போகாதீங்க. ஓய் துலேவி சிங்கம், இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏ மோட்டு, நீ வண்டியை ஓட்டிக்கிட்டே இரு, இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன இத்தனை பாத்துக்கிறேன்? ஓ இதுக்கு தானே. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? சும்மா மாமியாரை காப்பாத்து. இப்ப பாரு அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். மோட்டோ, என் தம்பி, என் நண்பா, நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இன்ஜின் ஆஃப் பண்ணனா கார் கீழே விழுந்துரும்பா. சொன்னா கேளு. ஓகே, அவ்வளவுதான் விடு. அநேகமா சாருக்கு எதிரா யாரோ வாய் திறந்திருக்காங்க. அதோ பாருங்க, செக்யூரிட்டி அவங்களை எப்படி துரத்துறாங்கன்னு. ஒருவேளை இந்த நெட் டோரை நம்மளால ஓபன் பண்ண முடிஞ்சா நல்லா ஒண்ணு இருந்திருக்கும். மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த நெட் டோர் ஓபன் பண்றதுல நம்ம எப்ப வெற்றி அடையறோமோ அன்னைக்கு நாம மறுபடியும் அங்க போய் நம்மளோட போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். மோட்டோ, என் உயிர் உயிர் நண்பா, அந்த லேசர் பிளேட்டை தொட்டுட்டா நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம்ப்பா. இப்ப பாருங்கடா. மோட்டு, கலகிடுமா, கலகிடு. சூப்பர்ப்பா மோட்டு, சூப்பர். எங்கேயோ உள்ள பார்க் பண்ணிட்டோம்டா. Yabawa. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எங்களுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ண? முதல்ல அத சொல்லு. எனக்கு உங்க அப்பாவை நல்லா தெரியும். அப்புறம் நான் தான் உங்களை இங்க வரவழைக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீ மோட்டோ தானே? ஆமா, நான் தான் மோட்டோ. என் பேர் தான் மோட்டோ. நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. இது என்னுடைய உயிர் நண்பன் பத்துலோ. இது டாக்டர் பூசணிகா மணிங்க. இது வந்து இன்ஸ்பெக்டர் சிங்கம். அவன் பல்ராம் நாயுடு. ஹலோ. இப்ப எங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. மோட்டுவை கூப்பிடுறதுக்காக நீங்க அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா மோட்டுவோட கனவுல அவங்க அப்பா எப்படி வந்தாரு அடிக்கடி? அவர்கிட்ட இருக்கிற பவர் மூலமா அவரால யாருடைய கனவுல வேணா போக முடியும்.
ஒருத்தரோட கண்ணை பார்த்து அவங்க மைண்ட ரீட் பண்ண முடியும், அப்புறம் அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும். இதனாலதான் இந்த சக்தியை பறிக்கிறதுக்காக தான் ஹசார் இவரை கைது பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் சரிதான். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு மோட்டுவோட ஞாபகம் எப்படி வந்துச்சு? ஓ அதுவா? அப்பெல்லாம் நீ ரொம்ப சின்ன பையன். இவ்வளவு நாள் ஹசார் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்து தான் அவர் உன்னை கான்டாக்டே பண்ணாம இருந்தாரு. இப்ப அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால அவருக்கு உன்னோட உதவி கண்டிப்பா தேவைப்படுது. இப்பதான் நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டல, அவரை கண்டிப்பா நீ காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன்னு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, அப்ப எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. சீக்கிரமா எங்க அப்பா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. அவரை நான் காப்பாத்திக்கிட்டு கூட்டிட்டு போவேன். நீ ஏன் இவ்ளோ அவசரப்படுற? அவர் ரொம்ப ஆபத்தானவர் மட்டும் இல்ல, அதே சமயம் ரொம்ப புத்திசாலியானவரும் கூட. நம்மளும் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். சரி, நீங்க எல்லாம் பசியோட இருப்பீங்க, சாப்பிடலாம் சரியா? ஆஹா, சாப்பாடா? அதுக்கப்புறமா நான் உங்களை அவர் Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.